கடன் கொடுத்தவர் சொல்கின்றார், நான் 1,00,000 ரூபாய் தந்தேன். கடன் அதாவது எடுத்தவர் சொல்கின்றார், இல்லை அதைவிட குறைவாகத்தான் தந்திருக்கிறார் என்று. இப்பொழுதோ இருவருக்கும் மத்தியிலே சாட்சிகள் இல்லை, எழுத்து வடிவத்திலே எழுதப்பட்டில்லை. நானா தம்பி என்ற உறவோடு இரத்த பாசத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவு முறை பிரிகின்றது, சமூக ரீதியிலே பிரச்சனை தோன்றுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய அத்துணை கொடுக்கல் வாங்கலையும் குர்ஆன் சொல்லி அமைப்பிலே அமைய வேண்டும் என்பதை இந்த ஆயத் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறான். கடன் கொடுக்கக்கூடியவர்களும் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்கின்றோம் என்ற நியத்திலே கடன் கொடுக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான். கியாமத்துடைய நாளையிலே அந்த மனிதன் இக்கட்டான நிலைமையிலே கேட்டு அவனுக்கு உதவி செய்ததனாலே அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நியத்திலே கடன் கொடுக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் கடன் கொடுப்பதுடைய நன்மைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதோ, முன்னைய சமூகத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் வந்திருக்கின்றார். இந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார், துனியாவிலே ஹல் அமில்த மின் கைரின், ஏதாவது ஒரு நல்ல கர்மம் இருந்தால் நீ சொல்லு, உன்னுடைய உயிரை லேசான முறையிலே நான் கலட்டி கொண்டு போகின்றேன் என்று சொன்ன நேரத்திலே இந்த மனிதன் சொன்னான், மா ஆலம், எனக்கு தெரிந்த வரையிலே எந்த ஒரு நன்மையோ யாருக்கும் எந்த ஒரு உபகாரம் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்பொழுது மலக்கு மீண்டும் சொல்கின்றார், நீ கொஞ்சம் உண்ட வாழ்க்கையை நீ சிந்தித்து பார், ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு முஸ்லிமுக்கு நீ உதவி செய்திருப்பாய் என்று சொன்ன நேரத்திலே இவர் சிந்திக்கின்றார். சிந்தித்து விட்டு சொல்கின்றார், இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன். வியாபாரிகளே, அவரே சொல்கின்றார், உலகத்திலே நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன், கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்திலே என்னிடத்திலே வசதி உள்ள மக்களும் கடன் கேட்டு வருவார்கள், இவர்களுக்கும் நான் அவகாசம் கொடுத்து கொண்டிருந்தேன். கஷ்டமான நிலைமையில யாராவது ஒரு மனிதர் என்னிடத்திலே ஒரு பொருளை வாங்கிவிட்டு சென்றிருந்தால் அவரால் தர முடியாத ஒரு கஷ்டம் வரும்போதோ, அவர் என் முன்னே வந்து நிற்கும் போதோ, அவர் என்னிடத்தே முறையிடும் போதோ அந்த கடனை தள்ளுபடியாக்கி விடுகிறேன், சில கடன்களை மன்னித்து விடுகிறேன் என்பதாக இப்பொழுது சொன்ன நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மலக்குக்கு சொன்னான், லேசான முறையிலே இந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுங்கள். அது மட்டுமல்ல, ஃபஅத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனிதனை சொர்க்க லோகத்திலே நுழைவித்து விட்டார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொன்னார், ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே நீ உதவி செய்திருக்கிறாய், ஒரு முஸ்லிமை உன்னால் மன்னிக்க முடியும் என்று சொன்னால் அதை விட மன்னிப்பதற்கு மிகவும் அருகதையுள்ளவன் நான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த வியாபாரியோடு அவர் கொடுக்கல் வாங்கலிலே நடந்து கொண்ட அழகான முறை, மக்களை மன்னித்ததனாலே உன்னை விடவும் மன்னிப்பதற்கு அருகதை உள்ளவன் நான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னித்திருக்கிறான். எனவே கடன் கொடுத்தவர்கள் யாராவது ஒரு கஷ்ட நிலைமையிலே அவர் வந்து இவருக்கு முன்னாலே நிற்கும் போது அவகாசம் கொடுக்க முடியும் என்றால் அவகாசம் கொடுக்கிறது. இதுவும் நன்மையான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மன் அந்தர மோசிரன், யாராவது ஒரு கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பார் என்று சொன்னால், அவ்வதான்ஹு, அல்லது அவருடைய கடனை மன்னித்து விட்டார் என்று சொன்னால், அன்ஜாஹுல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள் இருந்து அவரை பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள். உண்மையிலே துனியாவிலே ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதனால் அவர் தாங்கிக் கொள்ளலாம், அவருக்கு யாராவது உதவி செய்யலாம். நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த கோடான கோடி மக்களுக்கு முன்னாலே இவனை நிறுத்தி இவனிடத்திலே விசாரணை செய்யக்கூடிய இந்த கட்டம் வரும்போதோ, யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து அந்த கடனை மன்னித்திருக்கின்றாரோ, அல்லது கடனை கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே அவகாசம் கொடுத்தாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மக்கள் எல்லாம் வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதோ அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுப்பான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத்துடைய நாளையிலே அவனுக்கு நிழல் கொடுப்பான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, வகாஹுல்லாஹு மின் ஃபைஹி ஜஹன்னம், கொடூரமான பயங்கரமான அந்த நரகலோகத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மக்களை பாதுகாப்பான் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு அலா ரஜுலின் ஹக்குன், யார் மீதாவது இன்னொரு மனிதனுக்கு ஒரு கடமை, ஒரு கடன் பொறுப்பு இருந்து ஆனால் அந்த மனிதன் அந்த கடனை தாமதப்படுத்துவான் என்றால், அவன் வந்து முன்னிக்கும் போதோ உன்னுடைய கடனை இப்பொழுது தர முடியாவிட்டால் நீ ஒரு கிழமை தாமதமாகத்தா என்று, அல்லது ஒரு மாதம் இவனுக்கு டைம் கொடுத்து அவகாசம் கொடுப்பார் என்று சொன்னால், கானலஹு பிகுல்லி யௌமின் ஸதகா, இந்த மனிதன் எவ்வளவு ரூபாக்களை கடனாக கொடுத்தானோ அவ்வளவு ரூபாக்களையும் ஒவ்வொரு நாளும் தானமாக சதக்காவாக கொடுத்த நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்கிறான் என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு கிழமை அவகாசம் கொடுத்தால் 1,00,000 ரூபாய் கொடுத்து தயங்கிக் கொண்டிருக்கிறான், கடனுக்கு அவகாசம் கேட்கிறான், மன்னிப்பு கேட்கின்றான், இவனுக்கு முன்னே வந்து நிற்கின்றான், தன்னுடைய அத்துணை அதாவது பதவிகளையும் தன்னுடைய நிலைமைகளையும் மறந்து ஒரு மனிதனுக்கு முன்னாலே கை கட்டி நின்று கேட்கும் போதோ, உன்னுடைய 1,00,000 ரூபாவுக்கு ஒரு மாதம் நான் டைம் தருகிறேன், உனக்கு டேட் தருகின்றேன், உனக்கு அவகாசம் தருகிறேன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1,00,000 ரூபாக்களை சதகா செய்த நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கலோகத்திலே நுழைந்த போது மிஅராஜுடைய அந்த கட்டத்திலே சொர்க்கத்துடைய வாயில் எழுதப்பட்டிருந்தது, அஸ்ஸதகத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, சதகா கொடுத்த மனிதருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 10 மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான். வல் கரல், இந்த கடன் இருந்து கொண்டிருக்கிறதே, கடன் கொடுத்தவர்களுக்கு 18 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக பதியப்பட்டிருந்தது. சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே கடன் கொடுப்பது 18 மடங்கு, அதை இரட்டிப்பாக்கி நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே சதகாவை விடவும் கடன் கொடுப்பது இது ஒரு முஸ்லிமுக்கு செய்யும் மிக பெரும் உதவி என்பதாக நாம் காணலாம். சதகா கொடுக்கக்கூடிய நேரத்திலே
தேவையுள்ள மனிதருக்கும் சதக்கா கொடுப்பார், தேவையில்லாத மனிதரிலும் இவருடைய பணம் போய் சேரும். கடன் என்று சொல்லும் போதோ மிகவும் இக்கட்டான ஒரு தேவைக்காக வேண்டி அவனுடைய அத்துணை அந்தஸ்துகளையும் இழந்து இன்னொரு மனிதனுக்கு முன்னாலே கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. யாரும் இன்னொரு மனிதனுக்கு முன்னாலே நிற்பதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் கடனுடைய ஒரு கட்டம் வரும்போதோ நிற்க வேண்டிய இக்கட்டான ஒரு நிலைமைக்கு இவர் தள்ளப்படுகிறார். இதனாலேதான் சதக்கா கொடுப்பது 10 மடங்கு நன்மை என்றால், சில கட்டங்களிலே கடன் கேட்டு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்கும் போது 18 மடங்காக சதக்கா கொடுப்பதை விட நன்மைகள் கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் கடன் எடுத்தவர்களுடைய நிலைமைகள் இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்களுடைய நிலைமை பாவம் செய்வது மட்டும் தான் பாவம் என்று நினைக்கிறார்கள். வெறுமனே ஜினா செய்வதும், இது போன்று சூது விளையாடுவதும், மது குடிப்பதுதான் பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடன் எடுத்து விட்டு கடனை கொடுக்க முடியாமல் அதற்குரிய ஏற்பாடுகள் இல்லாமல் மரணிப்பதை பாவம் என்று மனிதர்கள் நினைப்பதில்லை. ஆனால் இவைகளோடவும் பயங்கரமான பாவம் ஒன்றிருக்கும் என்றால், கடனை எடுத்து விட்டு கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இல்லாமல் இவர் மரணிப்பது இதை விட பயங்கரமான பாவம் என்பதை மறக்க கூடாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅலம குனூபி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெரிய ஒரு பாவம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் கடன் எடுத்து விட்டு கடனை கொடுப்பதற்குரிய வழிவகைகளை செய்யாமல் இவனுடைய மௌத்து பிரசன்னமாவது இதைவிட மிகப்பெரிய பாவம், உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலே யுத்தத்திலே சென்று ஷஹீதாகக்கூடிய ஒரு ஷஹீதுடைய முதல் ரத்தம் பூமியிலே விழும்போது அந்த மனிதனுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷ்ஷஹீதி குல்லு தன்பின், இந்த ஷஹீத் அவனுடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழும்போதோ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றான். அதன் பின்னாலே எத்தனை சொட்டு ரத்தங்கள் விழுகின்றதோ சொர்க்கத்திலே பதவிகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றான். இந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லத்தைன், கடனோடு மட்டும் இந்த ஷஹீது மௌத்தாகுவான் என்றால், யுத்தவாளுக்கு இரையாவான் என்றால் கடனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல், சொர்க்கத்துடைய உயர்ந்த பதவியிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதோ ஒரு கடன் பட்ட மனிதன் ஏதோ அவனுடைய அமலை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் இவன் சொர்க்கம் சென்று விட்டாலும் கூட கடனுடைய பாவத்தினால் சொர்க்கத்துடைய உயர்ந்த பதவிகளை அடைய முடியாமல் இவன் தடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பான். கடனுடைய பாவம் அவ்வளவு பாரதூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஜனாசாக்கள் வரக்கூடிய நேரத்திலே கேட்பார்கள், ஹல் அலைஹி தைனுன், இந்த மையத்தின் மீது கடன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு, கடன் இருக்கும் என்று சொன்னால், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட இந்த சகோதரருடைய ஜனாதாவா நீங்க தொழுவித்து விடுங்க, நீங்கள் தொழுது கொள்ளுங்க என்று நபி அவங்க சென்று விடுவாங்க. இப்படியான ஒரு கட்டம் வரும்போதோ அங்கே இருந்த அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், இந்த மனிதன் கஷ்டத்தில் மௌத்தாகிவிட்டான், ஆனா அவனுடைய கடன்கள் எவ்வளவு இருக்கிறதோ